நம்ம நூல்கோல் தான் சூஸ் பண்ணோம், பாம்பு ஷூட் சூஸ் பண்ணலை. சாய் ஷெஃப் தான் வந்து அந்த கொடுத்தாரு. நூல்கோல் வந்து ஒரு துவையல் பண்ணியிருக்கேன், அதுதான் மேலே இருக்குது. நூல்கோல் வந்து கலோட்டி கெபாப் பண்ணியிருக்கேன், அதான் மேலே 3 இருக்கு. நூல்கோல் வந்து ஒரு ரொட்டி பண்ணியிருக்கேன். இது சைடுல என்ன இருக்குது? நூல்கோல் சும்மா இது பண்ணி அத வந்து ஒரு வச்சிருக்கேன். சுஷிக்கு அந்த ஜிஞ்சர் கொடுப்பாங்க தெரியுமா? காரி. அந்த காரி தான். நூல்கோலும் ஆவாரம் பூவும் சேர்த்து தான் அந்த துவையல் பண்ணியிருக்கேன். ஆவாரம் பூவா? ஆமா செஃப், குட்டி குட்டியா மஞ்சள் கலர்ல. ஆவாரம் பூ ஒரு எங்க இருக்கு காட்டு? ஏய் நிக்கி, நீ சாப்பிட்டியாடா? குட்டி குட்டியா இருக்கு செஃப். இதோ ஒருத்தர் பூ கூட உடலையடா நீ? ஏய் அதுவும் சாப்பிட்டியாடா? டேய் ஒரு நிமிஷம், குட்டி குட்டியா ஒரு பூ மாதிரி சாப்பிட்டியாடா? ஆனா பாவி, ஐயோ ஏவர்த்தவனே, அது எங்க வாழ்க்கையில தான் அடிக்கி இருக்கு. நான் தன்கடுக்க வாங்கி கொடுத்துருப்பேனடா. இதோ இருக்கப்போ இதுக்கு தான் கண்டதை எடுத்து வாயில போடக்கூடாது. பூ மட்டும் தனியா எடுத்து அதை வேக வச்சு தனியா பண்ணிருக்கு செஃப். ஷெஃப் அந்த ரொட்டியும் அதுவும் அந்த யாரு? அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் வச்சு அந்த சட்னி 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 இல்ல அந்த துவையலோட அப்படி சாப்பிடணும் செஃப். ஆ அதுல வந்து நம்ம கலோட்டி கபாப் பண்ணீங்க. கலோட் கபாப்ல வந்து நம்ம ஸ்டோன் பவுடர், ரியாக்ஷன் ஸ்டோன் பவுடர், நட்மெக், அப்புறம் ரோஸ் பெட்டல்ஸ், அப்புறம் மாமா துவையல் துவையல் துவையலோட செஃப். டேஸ்ட், அந்த டேஸ்ட்டுக்காக நான் ஒரு இந்தியன் ஸ்பைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். யாரா இவங்க? ஐயோ ஐயோ இவர் எழுதுக்க மாட்டாரு. அடவா ஐஷோ வெரி நைஸ். எங்க அவன்? டேய் வெரி நைஸ், வெரி நைஸ். ஏ சரி ஓரம் மாலைகள் இட வேண்டாம், தங்கமகுடம் தர வேண்டாம், தமிழ் தாய்நாடு தந்த அன்பு போதுமே. நூல்கோலோட எலிமெண்ட் வந்து 3த்துல யூஸ் பண்ணி அந்த 3மே நச்சுன்னு இருக்கு. நூல்கோல் எல்லாத்துலயுமே நான் டேஸ்ட் பண்ணேன். அந்த 3 காம்பினேஷனும் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. கலோட்டி கபாப் எக்ஸலண்ட். வெஜிடேரியன்ல இவ்வளவு நல்ல ஒரு கலோட்டி கபாப், அதாவது வாயில போட்டோன்னா மெல்ட் ஆகிற மாதிரி இருக்கிற மீட்ல பண்ணக்கூடிய ஒரு கபாபை நீங்க நூல்கூல வச்சு பண்ணிருக்கீங்க. ஈக்குவலி அதே அளவுக்கு இல்லாட்டியும் அதை விட பெட்டரா வாயில மெல்ட் ஆகிற மாதிரி ஒரு கபாப் பண்ணிருக்கீங்க. அவுட் ஆஃப் த வேர்ல்ட். ஃபேண்டாஸ்டிக் ட்ரை, வெரி வெல் எக்ஸிக்யூட்டட். சூப்பர். இன்னைக்கு டிஷ் இவ்வளவு நல்லா வரதுக்கு காரணம் நான் அவகிட்ட அந்த அன்பை காட்டுறதால மட்டும்தான் ஃபோக்கஸ். எல்லாம் அவன் ஏதாவது பண்ணானா? ஹெல்ப் பண்ணாங்க. நீ விட்டு கொடுக்க மாட்டியா? எங்க ரொம்ப குஷியோ. ஓகே, தேங்க் யூ டீம், தேங்க் யூ so much. இத்தனை 2 முத்தத்தில் இஷ்டம் இருக்கா இல்ல? வாகீசன் சமைச்ச டிஷ்ஷை பார்க்கறதுக்காக இப்போ எல்லாரும் யாழ்ப்பாணம் போறோம். ஹலோ, நீங்க என்ன செலக்ட் பண்ணீங்க? சுறா. ஓகே, சுறால என்ன பண்ணீங்க? வாயிசன் டிஷ் பேர் என்ன? சுறா புட்டு கஸ்டர்ட் வித் பழப்புளியில வந்து சட்னி சட்னி பண்ணிருக்கேன். மோனி, எஸ் ராகேஷ், அங்க சமைச்ச அனுபவம் எப்படி இருந்துச்சு? இவன் அந்த ஓம்னு சொல்லி ஓம்லயே கூட்டிட்டு வந்து ரொம்ப ஜாலியா சேர் வேற போட்டு கொடுத்தாச்சு, ரிலாக்ஸா பண்ணிட்டு இருந்தான். நான் தான் வீடை சுத்தி சுத்தி ஒரு இன்கிரீடியண்டா எடுத்துட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சேன். இல்ல எனக்கு இன்றைக்கு தான் விளங்கினது. இதே டிஷ்ஷை நான் அங்க செஞ்சிருந்தா கரெக்டாக 2 மணி தேலம் போகணும். ஏன்னு சொன்னா நல்ல வேலை நீ இங்க செய்யல, ஏன்னா இங்க ஒருத்தன் இருக்கிறான், அதை நாசமாக்கி இருப்பான். இந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லைன்னு சொன்னா நாங்க செய்யற டிஷ்ஷஸ் எல்லாம் வந்து உண்மையிலேயே கொஞ்சம் எளியாவே செய்யலாம் தான். ஸோ அந்த விஷயம் இங்க கொஞ்சம் மிஸ் ஆனதால எனக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா செய்யக்கூடியதாக இருந்தது. நீங்க இங்க வந்திருந்தாலும் அதுதான் பண்ணிருப்பீங்களா, இல்ல ஏதோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கனால அங்க அந்த டிஷ் பண்ணீங்களா? இல்லை நான் வந்து மெயின் டிஷ்ஷும் சரி இதுவும் சரி ரெண்டுமே நான் என்ன பிளான் பண்ணணும் அதை இல்லாமல் கடைசி நேரத்தில் மாற்றி தான் உண்மையாக செய்கிறேன். என்றால் எனக்கு நான் மெயின் டிஷ்ஷில் பிளான் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு டெசர்ட் பறந்தால் எப்படி இருக்கும் அந்த இடத்துல பறந்து இருக்கிற மாதிரி ஒரு டெசர்ட்டை, அதாவது மெக்கானிசமாக நானே க்ரியேட் பண்ணி அதை பறக்க வைக்கிறதுக்கு எல்லாம் பிளான் பண்ணியிருந்தேன். நான் எனக்கு அது அங்கே வர முடியாத சுச்சுவேஷனில் இங்கே எனக்கு ரெடி பண்ண முடியலை. அந்த காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்க. அதனால் நான் பிளான் பண்ண எதுவுமே பண்ணல. ஆனாலும் நான் இந்த காம்படிஷனில் இருக்கணும் என்ற ஒரு ஆசைக்கு
நான் இது பண்ணியிருக்க டிஷ் வந்து டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கும். பட் காம்படிஷனுக்குரிய எஃபோர்ட் வந்து அங்கே இருந்திருந்தால் இதை மாதிரி இன்னும் 100 மடங்களை கொடுத்துருப்பேன். ஸோ அவ்வளோதான். ஓகே சூப்பர் வாகிஷா. ரவுண்ட் 2ல சிறப்பா கலக்க. டிஷ் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. கண்டிப்பா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அண்ட் மோனி நீ சந்தோஷமா இருக்கோ இல்லையோ, ராக் ஸ்டார் ராஜ்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. டேய் அவர் பேரே மாத்திட்டியடா. பிஜுன்னு சூப்பரான நேம்ல வந்தறறான். ஹாலிவுட் மகேஷ் பாபு கொலை பண்ண போறேன். வாகிஷா ரவுண்ட் 2ல வந்து உங்க ஃபேமிலியும் பார்க்கிறதுக்காக